பிகினர்ஸ் நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்புல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் எந்த மாதிரி பிடிக்கிறதுன்னு தெரியாதுதான். ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா எந்த மாதிரி பிடிக்கணும், நீங்க தப்பா பிடிச்சீங்க அப்படின்னா உங்க கையே பாத்தீங்கன்னா ப்ரோக் ஆயிரும், அதாவது உடஞ்சிரும். ஸோ ஸ்டேரிங் எப்படி கரெக்டா பிடிக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க கார்ல ஸ்டேரிங்கை வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்படி பிடிச்சி ஓட்டுவீங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி ஓட்டுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி பிடிச்சி ஓட்டுறது, இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே கூடாது. ஸ்டேரிங்கை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடு ஹேண்ட் இந்த பக்கமும் லெஃப்ட் சைடு ஹேண்ட் இந்த பக்கமும் தான் இருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஏர் பேக் உள்ள டைப்ல நீங்க இப்படி வச்சு வண்டி ஓட்டுறீங்க இல்ல இப்படி வச்சு வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா ஏர் பேக் வெளியே வரும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்க கையை தான் இம்பாக்ட் பண்ணும். ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் இந்த மாதிரி கையை வச்சு ஓட்டுங்க. வளைக்கிறப்ப நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி இப்படி வளைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வளைக்கவே கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் இப்படி ஒத்த கையில வளைக்கிறதெல்லாம் வளைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வளைக்கவே கூடாது. எப்பவுமே எப்படி வளைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கை இப்படி வரணும், அடுத்து இந்த கை, அதாவது ஒரு கைக்கு இன்னொரு கைக்கு இடையில கேப் இருக்கணும். அந்த மாதிரி வளைச்சிங்க அப்படின்னா எந்த இடத்துலயுமே ஒரு மாதிரி ஆக்சிடென்டே நடக்காது. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி டிரைவிங் ஸ்கூல்ல வளைக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வளைக்கிறது தப்பு இல்லை, கரெக்டான பொசிஷன் தான். பட் அவசர காலத்துல நீங்க இந்த மாதிரி உட்காந்து இப்படி திருப்பிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணி இனிமேல் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டி பழகுங்க. ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் எப்படி பிடிக்கணும் எப்படி வளைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.